இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்லேருந்து எடுக்கப்பட்ட 5 அமானுஷ்யமான வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சத்யன், உங்கள் ஒருவன். இயன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டருடைய சேனல் தான் மிட்வெஸ்ட் கோஸ்ட் ஹண்டர். இயன் அமெரிக்காவுடைய ரொம்பவே கொடூரமான சம்பவங்கள் நடந்த பெராபுயின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கைவிடப்பட்ட பாருக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த பெராபுயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த பில்டிங் 1864 கட்டப்பட்டது. ஆரம்ப காலங்களில் அது பாராக தான் செயல்பட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது பிராத்தில் நடக்கிற ஒரு இடமாவே மாறி இருக்கு. ஈவன் அந்த பெராபுயின் கேங்ஸ்டர்கள் வழக்கமாக சந்திக்கிற ஒரு இடமா இருந்திருக்கு. அமெரிக்காவுடைய மிக கொடூரமான அல் கெஃபோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டருடைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற இடமாவே அந்த பெராபுயின் இருந்திருக்கு. அந்த பெராபுயினுடைய பேஸ்மெண்ட்களில் அல் கெஃபோன் பல அப்பாவி மனிதர்களை அங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய மரத்தில் சங்கிலிகளால் கட்டி பல நாட்கள் சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறம் சுட்டு கொன்னதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய அதிக கொலைகள் அந்த பெராபுயின்ல நடந்ததா சொல்லப்படுது. அப்பாவிகள் எந்த மரத்துல சங்கிலிகளால் கட்டப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டாங்களோ அந்த மரம் இன்னுமே அந்த பெராபுயினுடைய பேஸ்மெண்ட்ல இருக்கு. இயன் அந்த பெராபுயினை தனியா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அன்னைக்கு நைட்டு கிளம்புறாரு. இயன் முதல்ல அந்த பெராபுயினுடைய பார் பகுதியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இது நடக்குது. I heard this place is supposed to be really haunted. Could you show me what they're talking about? The stories of strange things happening? I'd like to see it for myself. Is there anybody here that could do that for me? Oh. That sound came from over there. That scared me. Hello? If that was you, could you make that sound again? Oh, jeez. அடுத்ததா பெராபுயினுடைய கிச்சனை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போறாரு. அங்க இது நடக்குது. What the f*** was that? Hello? Oh, holy shit! Oh my god, something just got thrown. What the hell was that? Look at that. What the f*** is that? Oh my god, that's like a spoon. அவரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது கிச்சன்ல உள்ள ஏதோ பொருட்கள் விழுற மாதிரியான சத்தம் கேக்குது. அது என்ன அப்படின்னு போய் பார்க்கையிலே அவருடைய கண்ணு முன்னாடியே ஒரு ஸ்பூன் பறந்து வந்து விழுது. அந்த வீடியோ அதோட நிக்கல. அதுக்கப்புறம் தான் இன்னுமே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இயன் அந்த பெராபுயினுடைய பேஸ்மெண்ட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க எந்த மரத்துல அப்பாவிகள் சங்கிலிகளால கட்டப்பட்டு கொல்லப்பட்டாங்களோ அந்த மரம் அங்க இருந்துச்சு. அந்த மரம் முழுக்க புல்லட்டுடைய ஹோல்ஸ் இருந்துச்சு. இயன் அந்த பேஸ்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த மரங்களுக்கு பக்கத்துல இருந்து யாரோ நடக்கிற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இயன் அது என்ன சத்தம் அப்படின்றத பாக்குறதுக்காக அந்த மரத்துக்கிட்ட போறாரு. அப்போ ஏதோ ஒரு கருப்பு நிழல் அந்த மரத்தை கிராஸ் பண்ணி போறது ரொம்பவே நல்லா தெரியும். Sounds like somebody's down here with me. Who's out there? Oh god. Holy shit. I don't know how much more of this I can take. It's coming from this room. Again. The pole room. If you're one of the mobsters, make another sound. Oh god. Could you do it again a little louder? Oh, holy shit. Oh my god. That was a black mass. Okay, I want to get out of here. But it's a freaking dead end over here. I can't get out this way.
ஈயன் வேமா போய் அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்றத பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்லை. Oh God. Look, see? Nobody back here. இதை பார்த்து பயந்த ஈயன் அந்த பில்டிங்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. யூஎஸ்ல உள்ள ஒரு நபர் காட்டுக்கு நடுவுல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வினோதமான விஷயத்த கவனிக்கிறாரு. அந்த காட்டுக்கு நடுவுல மொத்தமே இரும்பால செய்யப்பட்ட பூமி மாதிரியான ஒரு இரும்பு உருளைய அவர் கண்டெடுக்கிறாரு. அந்த உருளையுடைய மேல் பகுதி ரொம்பவே சூடாகவும் கீழ்ப்பகுதி ரொம்பவே கூலாகவும் இருந்தது. Hot, cold. No, it's not hot, but it's like warm, and that's like cold. ஈவன் அவரு அந்த உருளைக்கு பக்கத்துல போனதும் அந்த உருளையிலிருந்து ஏதோ வினோதமான சத்தம் வரத அவர் கவனிக்கிறாரு. And it's just freaking humming. What is this? இன்னுமே வினோதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உருளைக்கு கீழே ஒரு சிப் மாதிரியான படம் வரையப்பட்டிருந்துச்சு. பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது போர்க் ஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அட்வான்ஸ்டு ஏலியன் ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரியான உருளை உலகத்துடைய 5 இடங்கள்ல வானத்திலிருந்து விழுந்ததா சொல்லப்படுது. அந்த உருளை எல்லாத்தையுமே சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது என்ன அப்படின்றது இன்ன வரைக்குமே மர்மமா தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ இந்தியாவில் எடுக்கப்பட்டது. இந்த வீடியோல ஒரு பையன் குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கான். அப்போ ஏதோ நிழல் மாதிரியான ஒரு உருவம் அவனை பின்னாடி இருந்து தள்ளி விட்டுருது. அந்த பையன் பாத்ரூம்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாத்ரூமை போய் தேடி பார்க்கறான். ஆனா அங்க யாருமே இல்லை. ரேச்சல் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுடைய தாத்தா 1 மாதத்துக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. ரேச்சலும் அவங்களுடைய கணவரான சேஸ் பேக்ஸ்டரும் ரேச்சலுடைய தாத்தாவுடைய வீட்டுக்கு ஸ்டே பண்றதுக்காக போறாங்க. அவங்க அந்த வீட்டில் நுழைஞ்சதுல இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருது. You okay? I don't know. You a little freaked out? A little bit. So, we were just going to bed and we're not. Let me just show you. Like, we've literally had to put the bag up against the door because we're not sure. And like, we're literally just அந்த வீட்டுடைய கதவை யாரோ வலுக்கட்டாயமா இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. பேக்ஸ்டர் அந்த கதவை திறந்து பார்த்தப்போ அங்க யாருமே இல்லை. நேரமாக அந்த சத்தம் இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, பேக்ஸ்டர் தன்னுடைய பேக்கை அந்த கதவுக்கு கீழே அணவு வைக்கிற அளவுக்கு. ரேச்சலுக்கு பயம் அதிகமானதுனால 2 பேரும் அந்த வீட்டில இருந்து கிளம்புறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரேச்சல் ஆல்ரெடி காருக்கு போயிட்டாங்க. மிச்ச லக்கேஜை தூக்கிட்டு வர்றதுக்காக பேக்ஸ்டர் அந்த ரூம்ல இருக்காரு. அப்போ இது நடக்குது. okay. So we're leaving. We got all of our stuff packed. Oh my gosh. Okay. Yeah, we're out here. Rachel's already in the car. I'm leaving. Like, I don't know what's going on. அந்த ரூம்ல உள்ள அந்த டோர் திறந்துட்டு இருந்தது சடனா சாத்த ஆரம்பிக்குது. அது க்ளோஸ் ஆனதும்
யாரோ பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரி அதே சத்தம் திரும்ப வர ஆரம்பிக்குது. பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரேச்சலுடைய தாத்தாவுடைய ஆவி அந்த வீட்டை விட்டு இன்னுமே போல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நைட் ஆனா நாய்கள் குலைச்சிட்டே இருக்கும். வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட போய் எதனால நாய்கள் குலைக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நாய்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பூட்டி கிடக்கிற ஒரு கதவை பார்த்து நாய் ரொம்ப நேரமாக குலைச்சிட்டே இருக்கு. சடனாக அந்த நாய் அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுது. அப்போது அந்த கதவுக்கு உள்ளேருந்து ஏதோ ஒரு நிழல் மாதிரியான உருவம் வெளியில் வருது. அதை பார்த்து அந்த நாய் ரொம்பவே பயந்துருது. இதே மாதிரியான அமானுஷ்யமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் சத்தியன், உங்கள்